இந்த சீசன் பேனிக் அட்டாக் சீசன் அது. ஆமா. இல்ல ஆக்சுவலி ஒண்ணுமே அந்த தமிழ் புரியல. வந்து சாப்பாடு குடுக்காம டார்ச்சர் பண்ணி எங்களை வந்து கண்டென்ட் கொடுக்க வைக்கிற மாதிரி பண்றாங்க. உப்பும் இல்ல எதுவும் இல்லாம எங்களை வந்து டென்ஷன் பண்ணி மற்றவங்களை சண்டை வேடிக்கை பண்ணி அதை ஏங்க கண்டென்ட் இது ஆக்கி பிக் பாஸ் டிஆர்பி பாத்துறீங்க ஏங்க பாக்குறாங்க. இல்லையா? நம்ம எடுத்ததே 3 நாள். சிக்கன்லயும் கஞ்சிலையும் போட்டாங்கன்னா அப்புறம் எப்படிமா இருக்கும்? ம். சார் இல்ல நந்தினி இருந்ததே இருந்ததே 4 நாளா என்னமோ தான் இருந்துச்சு அது. 3 நாள். ம். 3 நாள் தாங்க. 3 நாள். இல்ல எனக்கு புரியல. இது பிக் பாஸ்ல முன்னாடி கூட பாத்துருக்கா? இந்த சீசன்லாம் வாரி குடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு. சீசன் 4ல போயிருந்தா காஃபி கிடைக்கிறதே கஷ்டம். லக்ஸரி இல்ல அது. காஃபியே லக்ஸரி. லக்ஸரி, காஃபி காஃபி லக்ஸரி. லக்ஸுரி. அந்த காஃபிக்கு லக்ஸுரி ரெண்டுமே பாயிண்ட் லக்ஸரி. வாங்கினாலும் பொருள் வராத மாதிரி பாத்துப்பாங்க. ம். அதெல்லாம் அவங்க நிறைய நடக்கும். அவங்க ஹியூமனை யூஸ் பண்றாங்க கண்டென்ட்டுக்காகன்ற மாதிரி பேசியிருக்காங்க நியூஸ்ல. கணேஷ் வெங்கட்ராமன்ட்ட கேளுங்க ஒரு முட்டைக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏங்க இதெல்லாம் பழசுங்க. ஹியூமன்ஸ யூஸ் பண்றாங்க கண்டென்ட்டுக்காகனா பின்ன வேணா பூஜைய நடத்திட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது. காசு தர்றான்ல உங்களுக்கு சம்பளம் தர்றான்ல. இல்ல அவங்களுக்கு அவங்க என்ன போகும்போது சொல்ல பக்கெட் வராங்கன்னா பிரியாணி சர்க்கஸ் கொடுத்துருக்கணும். அவங்க நடத்துறாங்க ஹியூமன் இவ்வளவு பீயிங்ஸ் நாள் வச்சு. சைலண்டா இருந்து 90ஆம் நாள் ஏன் பேசுனாங்கன்னா எனக்கே டவுட் ஆயிடுச்சு. உள்ள கூப்பிட்டு இருப்பாங்க, வரமாட்டேன் இருப்பாங்க. அதான் இல்ல சார் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. மேபி கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அதுக்காக நானும் இருக்கேன் ஞாபகப்படுத்துறது தான் இன்டர்வியூ. ஐயோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு வந்து ஏன்னா இப்பதான் ஒருத்தர் பேர் சொன்ன அதே வாய்ஸ்ல ஒருத்தர் வந்து பயந்துட்டேன். அப்புறம் அவங்கள கேட்டேன். பாவம் அவங்க வேற பாம்பே இல்ல. பட் ஆக்சுவலி அவங்க துஸ் எப்போ போறாரு? 2 தான் ஆகுது ப்ரோ அவங்க நியூஸ். ஆனா 1 லேக் வியூஸ் பார்த்திருக்காங்க நியூஸ் டைமே இல்ல. ஆக்சுவலி சுபிக்ஷாக்கு செமையா ரீச் ஆயிருக்குங்க. இன்ஸ்டா பயங்கரமா பாசிட்டிவா போகுது அவங்களுக்கு. பாத்தீங்களா அது யாராச்சும்? பார்த்தோம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்க போட்ட போஸ்ட்டுக்கும் செம்ம லைக்ஸ், சரியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். யாருக்கு? இல்ல சுபிக்ஷாக்கு 2 2 சூப்பரா பேர் இதாயிருக்கு. ரெட் கால்ல போனவங்க 2 பேருக்குமே அதிக ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கான். விக்னேஷ் சொல்லுங்க ப்ரோ. ஸ்கூப் கொடுங்க. தலைவி ரம்யா அப்ப என்னைக்கு வராங்க? நீங்க தான் சொல்லணும். தலைவியா? தெரியலையே ப்ரோ. ரம்யா நான் 3 பேத்துக்கு வெயிட்டிங். பிரவீன் காந்தி யார் ஆல்ரெடி யாரு? உள்ள இருக்காரு. பிரவீன் ராஜ், அமித் அப்புறம் ரம்யா. இமாத் ப்ரோ கீழே ஒரு கமெண்ட். பிரவீன் காந்தி தான் ஆல்ரெடி உள்ளதான் இருக்காரு. திருப்பி அதுக்குள்ள. ஆமா அந்த சோஃபாக்கு பின்னாடி திருப்பி அதுக்குள்ள அந்த சோஃபாக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்போ ஒண்ணு ஓடிட்டு இருக்குல்ல ட்விட்டர்ல. இந்த லேடி வந்து டைவர்ஸ் கொடுத்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டா அங்க அந்த பெட்ல முக்குல 2 கண்ணு தெரியும். அந்த மாதிரி இங்க அவர் இங்க பெட்டுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாரு அவரு. இன்னைக்கு இன்னொன்னு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு மிதி வச்சிருப்பாங்க எவ்வளோ. என்னது இவங்க விக்கல்ஸ்ங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுது ரசிகா. ஹலோ கேக்குதா இப்ப? இப்ப கேக்குது. விக்கல்ஸோட இதுங்க. விக்கல்ஸ் டீம் வந்து இந்த ரெட் கார்டை வச்சு ஒண்ணு பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா அது? பாத்தீங்களா? ஹரி நான் உங்க ஃபேன் அப்படின்னு ஹரி செஞ்சுட்டு இருக்கான். அது தெரியல. அவர் கண்டெக்ஸ்ட் புரியல. நான் கேக்குறேன் உங்களுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ சேர்த்து அமிச்சாதான் அவருக்கு புரியும். ஓ இது பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிருக்காங்க. ஓகே நான் இந்த ஃபேமிலி வீக் பார்க்கல, டிடிஎஃப் பார்க்கல. அப்ப கண்டிப்பா சிங்க் ஆகாது. இது ஃபுல்லா நீங்க பாருங்க. 2 சேர்த்து அமிச்சு பார்ப்போம். ஆமா ஒண்ணு தான் பார்த்தேன். ஒருத்தன் போட்டோ அனுப்பிச்சு யாரோ ஒருத்தன் உள்ள போயிருந்தான். சரி போயிருந்தார். ஓகே சைடு ஃபேஸ்ல பார்க்க இவர் உங்களை மாதிரியா இருக்கிறாரு ப்ரோ அப்படின்னு. டேய் யாரா அவன்? திவ்யாவோட பிரதர் யாரோ போனாங்களாமே. சைடு ஃபேஸ்ல என்ன மாதிரி இருக்கான். திவ்யாக்கு எனக்கு எது சம்பந்தம் இருக்கா? இல்லையே அப்பலாம் தெரியலையே ப்ரோ. உங்களுக்கு தெரியல விக்னேஷ். ஏன்னா நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டு சைடு ஃபேஸ்ல பார்க்க உங்களை மாதிரியா இருக்கிறாரு. டேய் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க கொஞ்சம் ஒயிட்டா இருக்கீங்க. அவர் கொஞ்சம் கருப்பா இருந்தாரு. இது யார் சொன்னது? இல்ல நான் பார்த்தேன் வீடியோல பாக்குறப்ப உங்க ப்ரொஃபைலுக்கும் அதுவும் பாக்குறப்ப கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு டீ பார்சல் ப்ரோ நாளைக்கு. அப்புறம் விக்னேஷ் இந்த வாரம் வண்டி இவிபி பக்கம் போதா? இந்த வாரம்லாம் போக முடியாது. இனிமேல்லாம் போக முடியாது. அன்னைக்கு நாளே கிடைச்சானா போயிட்டு வாங்க. ஒண்ணு சார் சொல்லுங்க. விக்னேஷ் என் கூட வந்ததுனால விஜய் சேதுபதி ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்தாச்சு.
எப்ப சார் போட்டோ ரிலீஸ் பண்ணுவீங்க? அமைதியா அது இரு, சாருக்கு பிச்சிருவேன். தெரியும். சார் அந்த ஃபோட்டோ எடுத்தவன்ட்ட ஃபோட்டோ கெஞ்சினே இருக்கிறான் சார் இது வரைக்கும். சார் அவன் தரமாட்டான் உங்களுக்கு சார். தெரியல அவனை அவன் பத்தி. தரமாட்டான் சார், அவன் எனக்கு தரமாட்டான். தெரியும் சார் அவனை பத்தி. நானும் கேக்குறேன், டேய் அப்படிங்கிறேன். அண்ணா 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 அண்ணாங்கிறான். டேய் எல்லாத்தையும் அலை விடுற மாதிரி என்னையும் அலை விடுறியாடா நீ அப்படின்னு. அண்ணா அவன் அண்ணா. தரவே மாட்டான். அவன் எவ்வளவு கேட்டாலும் தரமாட்டான். ஆமா நான் சாட்டர்டே பார்த்தேன், பட் கேட்கல. அப்படியா? சரி, ஓகேன்னு ஐயோ விக்கி சொல்லிட்டேன். அவளை பார்த்தா ஆமா. கேளியா நீ? இமாதன் அனுப்பிச்சு விட்டாரு. கேட்டு என்ன பிரயோஜனம், கொடுக்க மாட்டான் அவன். ஆமா போனை புடிங்கிட்டு வந்துரு. இல்ல இல்ல அப்பெல்லாம் லைட்ல இல்ல, சிக்க தானே போனான். போன்ல எடுக்கிறது இல்ல, அவர் கேமரா. கேமரால எடுத்தது. ஓகே ஓகே. விக்னேஷ் குஷி. ம் நானும் அதான் பார்த்தேன். என்ன விக்னேஷ் எடுத்தாரு, நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னீங்க எனக்கு வெளில வந்த உடனே. ம். இன்னும் நீங்க போடலையே, எடுத்தவன் என்ன எடுத்தவன் இதுன்னு. யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அவன் நம்மால் பண்ண வேலையா எடுத்திருப்பாரு. அப்படின்ட்டு. ஆமா நான் போன சீசன் போன 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு சீசன்னால 5 மணின்ட்டாங்க. என்னை தனியாக வெளில ஹரி உங்கள் அண்ணாலாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை வந்து 2 ஆள் வந்து கடு கடு கடுன்னு கூட்டு போயிட்டாங்க. யாரு கூட பேச விடல. ம், கொண்டு போய் நேர பின்னாடி கூட்டு போயிட்டானுங்க ம், கேரனுக்கு. ம், அப்போ இவன் வெளில நின்றுட்டு இருந்தான். ம், என்னை யாரு கூட பேசாதீங்கன்னாங்க. ம், இது நம்ம டீம் தானேன்ட்டு போய் பேசிட்டு இருந்தேன். ம், ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தான். யாரை எடுத்துட்டு வந்த அப்படின்னா ம். கேட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. லிஸ்ட் எடுத்து கேட்டேன். 1ஆவதா 2ஆவதா 3ஆவதா 8ஆவதா. ஆ, சரி சரி ரைட்டா. எனக்கே தெரியல உங்கள்கிட்ட லிஸ்ட் இருந்துட்டு. அந்த மாதிரி அவன் ரொம்ப ரொம்ப ஒரு ஹரிச்சந்திர வீட்டு பார்த்து. இதுல கூத்து என்ன தெரியுமா சார்? காலையில அங்க அங்க ஒரே ஒரு டீ கடை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல சைட்ல, ஆமா அங்க நின்று பேசிட்டு இருக்கோம். நானு விக்னேஷ் அவனும் வந்தான். வந்தவன் இத்தனைக்கா உள்ள தான் வரான். ஆனா இன்னைக்கு யாருன்னா எவிக்ட்டுன்னு கேக்குறான்ட்ட. யோ என்ன மிலிட்ரி இப்படி கேக்குறேன்றீங்க? நான் கேட்டேன், ஏய் என்னடா ஏன்ட்ட போய் கேக்குறேன்னா, எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தானே தெரியும், சொல்லுங்கண்ணா. எங்களுக்கு தெரியாதுண்ணா, எங்களுக்கு வந்தா தானே தெரியும், நீங்க சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறான். அட போடா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி விட்ட. அப்புறம் நீங்க அவன்கிட்ட தெரியாது. சொல்லியிருக்கணும். அவன் கேளுங்க, தான் போட் ட்விட்டர்ல ரசிகன் ஒருத்தன் இருக்கான், அவன் போஸ்ட் போய் பாரு, அவன் நீங்க நீ போஸ்ட் போறது முன்னாடி அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிருங்க. ஆமா மக்கள் உங்க எல்லாத்துக்கும் டிஸ்க்ளைமர். அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ரசிகன் 6 பேரு வின்னர்னு போஸ்ட் போடுவான். ஒவ்வொரு போஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம். நம்பிடாதீங்க. இமாத் ப்ரோ, ரெட் கார்டே நான் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா? அத பாத்தீங்களா இல்லையா நீங்க? ரெட் கார்டு நான் சொன்னால தான் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி ரெட் கார்டுலாம் கொடுக்குற ஐடியாவே இல்ல. டெய்லி 100 ரூபாய் அனுப்புறாங்களா? சொல்லிட்டான். இமாத் ப்ரோ டெய்லி 100 ரூபாய் தராங்களா? நானும் ரசிகன் சாமலாம் பங்கு பிரிச்சுக்கிறோமா? பாத்துக்கோங்க. அப்படியா? யார் தராங்களாம்? தர்றாங்களா யாரோ யாரோ தராங்களா? ஸ்பேஸ் போடுறதால டெய்லி 100 ரூபாய் தராங்களா ஸ்பேஸுக்கு? ஸ்பேஸுக்கு 100 ரூபா தராங்களா? ம். ஐயோ 100 ரூபாய்க்கா இவ்வளவு கூவிட்டு இருக்கீங்க? எனக்கு அதான் சொல்றேன், ஒரு டீ செலவு கூட வராது. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டீ வடை சாப்பிட்டா கூட 100 ரூபாய்க்கு மேல போயிருவியா? என் செலவு எவ்வளோன்ட்டு விக்னேஷுக்கு நல்லா தெரியும். அங்க இருந்த கொஞ்ச நேரத்துல. I know. அதான் சொல்றேன், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லங்க, உள்ள பேசும்போது மட்டும் பிஆருக்கு 10 லட்சம் 30 லட்சம்னு பேசுறாங்க. வெளியில நம்மள சொல்லும் போது மட்டும் 100 ரூபாய் 200 ரூபான்றாங்க. டேய் சொல்றதே ஜாஸ்தி சொல்லி தொலைங்களாடா, மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ரெட் கார்டு ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்பேஸ்ல இருந்தா போயிருக்கான். இல்ல இதுல ஒரு சில பேரு நான் இந்த 2 வாரமா போஸ்ட் நான் இதுலயே வரல, ஆக்டிவாவே இல்ல. இப்பதான் ஆக்டிவ் ஆனேன். அங்கிள் 2 வாரமா தூங்கிட்டாரு. இப்ப சென்னை வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு ட்வீட் போடுறாரு அப்படின்னா, டேய் நான் எதுக்கு வந்தேன், எதுக்கு போனேன்? யோ வர போற டிக்கெட் செலவே அவ்வளவு இருக்கும். என்னடா பேசுறீங்க? காசு வாங்கிட்டு போயிட்டேன். சரி ஓகே, காசு வாங்க, யாரு கொடுத்தா அதையா சொல்லி தொலைங்கடா. அதையும் சொல்ல மாட்டானுங்க. இல்லங்க ப்ரோ, அவங்க வந்து இப்போ வந்து நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரியாம பைத்தியமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. வந்து இவன் அடிக்கிறாங்க. சரி இப்ப போலன்னா என்னன்னா போமா நான் அப்படின்றேன். அப்ப நீ யார சப்போர்ட் பண்றாங்க? யார பண்ண? யாருமே பண்ணல. இல்ல நீ யாரையோ பண்ற. யாரடா பண்ண சொல்லி தொலைங்கடாத, எனக்காவது சொல்லுங்கடா. எனக்கும் இப்ப வர வர அதே எனக்கு இப்ப வர வர அதே சந்தேகம் தான். ஏன்னா எந்த போஸ்ட் போட்டாலும் ரசிகன் வந்து அடிக்கிறான். ஏங்க நான் ஜாலியா எல்லா பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொசுக்குன்னு வந்தா நடுவில் வந்து என்ன பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான்டா பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நான் எப்பவும் மட்டும் தான் பண்றேன். சரியா? திடீர்னு வந்துட்டு இல்ல 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 இதெல்லாம் சரியில்லை,
நீ வந்து நேத்து வரைக்கும் பாரு சப்போர்ட் பண்ண, இன்னைக்கு எதுக்கு அதை ஹேட் பண்றானு? டேய் நீ நேத்து வரைக்கும் சப்போர்ட் பண்ண, இன்னைக்கு அடிக்க கூடாதா? இல்ல நீ அடிக்க கூடாது. டேய் நான் தினமும் ஒருத்தன் அடிச்சுட்டு தான் இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. ஏங்க ம். சபரின் அடிக்காத அடியா? நேத்து நான் சபரி டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கேன், வந்து அதுல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கபடிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பேசினதே நான் ரசிகன் தான். தான் என்கிட்ட வந்துட்டு நீ அன்னைக்கு கேட்கல, நீ வந்து இங்க பாருக்கு மட்டும் வந்து கேட்கிறேன். எம்மா வாரம் பூரா கத்தி தொண்டைக்கிலேயே கத்துறது நான் தானே அவனுக்கு. என்னையா பேசுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இவங்கெல்லாம் சரி ஓகே, அப்ப கொடுக்காத ரெட் கார்டை இப்ப கொடுத்துட்டாங்க, சந்தோஷப்பட்டு போனோம்மா, அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா கம்முடுதுன்னு நம்ம தானே ப்ரோ கேட்டுட்டு இருந்தோம், அவ்வளவு நாள் கேட்டுட்டு தான் இருந்தேன் கம்முடுதுனுக்கும். அப்புறம் ம். இப்பதான் கொடுத்துருக்காங்க எதையும். நீ அப்பா கபடி ஸ்டார்டிங் கேட்டுருந்தா இருந்த. ஆமா, எனக்கா ரெட் கார்டுன்னு போட்டு எத்தனை வாரம் போட்டுட்டு இருந்தேன். ம். ஒரு நாள் கொடுக்காம எந்த வாரம் போடலையா அந்த வாரம் கொடுக்குறாங்க. உனக்கே ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தியா? ம் இதுல நீ சொல்லி தான் கொடுத்தாங்களாமா? ஆமா, நான் சொல்லி தான் ஆமா கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்பேஸ் சொல்லி தான் நான் கேட்டது, கொடுத்தாங்களா? நான் அவங்க சொன்ன உடனே சரி இது நல்லா தானே இருக்கு நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ சொல்லி தான் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எஸ், இந்த மாதிரிலாம் யார் சொல்லுவா நமக்கு? அதான் சொன்னேன் நல்லா எஸ். இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தேன், இது எதுக்கு டினை பண்ணிக்கிட்டு, நல்லா தானே இருக்கு. ஆ, சரி ஆ. ஆமாங்க நான் தாங்க கொடுத்தேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு, போஸ்டும் போட்டாச்சு. இது இன்னொரு 4-5 பேர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதான் சொன்னேன் இல்ல இல்ல அவங்களே போஸ்ட் போடுறாங்க, நமக்கு கவலைப்பட தேவையில்ல. ஓகே ஓகே ஓகே. நம்ம போட்ட உடனே ஒருத்தர் அதை கோட்டிட்டு போட்டு இங்க பாருங்க ஒத்துக்கிட்டான் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரீச் ஆயிடுச்சு. ம். விக்னேஷ் அவ்வளவுதான் ப்ரோ, ஜாலி. அபி இந்தியா வந்துட்டு போனாங்களா? இன்னைக்கு தாங்க போனாங்க. அப்ப அபி இந்தியா வந்ததுக்கான காரணமே இந்த ரெட் கார்டு கொடுக்கறது. அட ஓஹோ பாவிகளா. அப்படியா? இமாத் ப்ரோ எத்தனை சூட்கேஸ் ரிசீவ் பண்ணீங்க கீழே கமெண்ட். ஆ? ம் என்ன கமெண்ட்? அப்படி சொல்றாரு. இமாத் ப்ரோ எத்தனை how many suitcase? suitcase you received? அந்த கார்ல இன்னைக்கு வச்சாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுத்த கஷ்டம். நானும் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க அந்த இனோவால வச்சு அனுப்பிச்சாங்கல்ல, ம் அதெல்லாம் எனக்கு கொடுத்த காசு தான், தேவையில்லன்ட்டேன். இந்த சீசன் வேணாம், அடுத்த சீசன் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. பிரச்சனை என்ன இப்போ உள்ள போறாரு விக்னேஷ்? இப்போதைக்கு இல்லைங்க, இப்போதைக்கு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கடைசியா போவாரு. தெரியல நீ ப்ரோ. அடிக்கிறேன் எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் கூட்டு வந்துருவாரு நினைக்கிறேன். சரி வா வா ம். காசு வந்துருச்சு எடுத்துட்டு வாடி தூக்கிட்டு வந்துருவாரு. பணப்பட்டி தூக்கிட்டு வாலாம் போலாம் அப்படின்ட்டு. சரி போன கண்டஸ்டன்ட்டுக்கும் கெஸ்ட்டுக்கும் தானே ஃபைட் வரணும். கெஸ்ட் ஃபைட் வரணும் எப்படி ப்ரோ இருக்கும்? யார் யார் சண்டை போட்டா? பேக்கும் சண்டை. ஐயோ, அங்க வந்த 25 பேரும் பேய் தானே? எந்தெந்த பேயா? ஹீரோக்கும் டேரக்டர் முத இருந்து ஒரு பேய் இருந்துச்சுல்ல அந்த பேய். யாருக்கு யாருக்கும்? ஒரு பேய் சண்டை போட்டு இருந்துச்சு தெரியுமா, அந்த பேய்க்கும் இந்த பேய்க்கும். ஹீரோக்கும் டேரக்டருக்கும் ப்ரோ. ஹீரோவா? ப்ரோ வாட்ஸ்அப் இது டிஎம் பாருங்க. சரி டிஎம் பாருங்க. டிஎம் எதுவும் வரல. வாட்டர் மினிஸ்டருக்கும் பிரவீன் காந்தி இருக்கும். ஓகே 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 ஓகே. அவர் கண்டென்ட் கிங் அவரு. நாளைக்கு அப்போ நான் ப்ரோமோல நிறைய லைக்ஸ் இருக்கும். ரசிகன் ப்ரோ இப்படி போடுங்க, பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு போடுங்க. யோ வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும், முன்னாடியே போட்டா திருப்பி நாளைக்கு இல்ல நாளைக்கு போட அது வேற அடிப்பாங்க. அப்புறம் நாங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோன்னு வாங்க. அமைதியா இருங்க ஏன் நீங்க வேற. நானே இனிமேல் போட மாட்டேன் எதுவும். எப்படி ப்ரோமோ போடுவாங்கல்ல நாளைக்கு ப்ரோமோ போடுவாங்க. விக்னேஷ் ப்ரோ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. எது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? We need an explanation. அதாவது ரசிகன் ப்ரோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருக்கு இதை சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இப்போ வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கான காரணத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்களா நீங்க? அதுக்கான காரணம் வந்து கார்ல வந்து ஒருத்தங்களை போட்டு மிதிச்சா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. பேசிது கொஞ்சம் கூட ரிமோஸ் இல்ல, ஒரு சாரி கேட்கல, ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி பண்ணால் கேட்கத்தான் செய்வாங்கோ அப்படின்னு சொல்லிடுங்க.
தப்பு நடந்தா ரசிகன் கேட்க தான் செய்யும். இப்படி சொல்லணும். ஏங்க அதுவும் நான் அப்படின்னா சபரி வந்து அடிக்கும்போது நான் வந்து பாருக்காகவும் கேட்டிருக்கேன். அப்ப யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலையே. அதுக்கு முன்னாடி நான் பாரும் அடிச்சுட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஏன் பாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு யாரும் என்ன கேட்கலையே. சப்போர்ட் பண்ண சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கல்ல. இல்ல கரெக்ட் வச்சுக்கீங்க. நீங்க பேசும்போது நானும் பேசியிருக்கேன். அப்போ அந்த பாரு கண்ணில் அடிக்கிறது அதெல்லாம் வாலண்டியா பண்ணா அவங்க ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அது எல்லாமே கேட்டிருக்கோம். அப்பவும் நல்லாதான் இருந்துச்சு. கரெக்ட்னா கரெக்ட், தப்புன்னா தப்புன்னு தான். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடிச்சது தப்புன்ற போது நான் சபரிக்கு தான் கேட்டிருக்கேன். சபரி தான் கொடுக்கணும்னு சொல்லி. அப்பயும் நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்தாங்க. பாரு அபியூஸ் பண்ணி வார்த்தை பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அபியூஸ் பண்ணா நீ இப்படி ஹேண்டில் பண்ணுவியா ஒரு லேடிஸை போயிட்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாமே இருக்கு. see the only thing different with சபரி was சபரி போய் அன்னைக்கு போய் அழுதுட்டான். சரியா? நம்ம even if we were very critical about it, but that tears meant something. சரி ஓகே ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் எனக்கு புரிஞ்சிருக்கு அது இருக்கு. அது கூட போலின்னு நம்ம சொன்னோம். ஆக்சுவலா அவன் ஃபேக்குக்கு தான் பண்றான், அப்படி உள்ள போய் அழுகுறான். ஆமா ஆமா. see நான் உங்களுக்கு புரியுதா? நடிக்கிறதே இருந்தாலும் அது அப்படியா நடிக்கணுமா தோணுச்சு அப்படின்றேன். இவங்க வந்து கடைசி வரைக்கும் ஜஸ்டிஃபை தானே பண்ண ட்ரை பண்றாங்க. அதானே ப்ராப்ளமே ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீ வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணிட்ட, அதனாலதான் போகிறது காரணமே ஆக்சுவலா சொல்ல போனா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தானே அவங்க சொல்றாங்க எல்லாமே டார் பார்க்கிங்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க அவங்களே. நான் தான் பிளான் பண்ணேன், தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணேன்னு சொல்லி அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. கண்ணு காட்டுனேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எவ்ரி திங் இஸ் இன்டென்ஷனல் சொல்லி அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இது கேமுக்காக பாயிண்ட் வச்சு தான் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை நான் வேணும் தான் பண்ணேன்னு சொல்லி பாயிண்ட்டுக்காகலாம் பண்ணல, எனக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு அவங்க பேசுனதுக்கு, அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி அதுக்கும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நடிக்கலை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா எப்படி? ஒண்ணுமே கொடுக்கலனாலே அடிப்பாங்க. இவ்வளவு தூக்கி கொடுத்தீங்கன்னா ஏன் அடிக்க மாட்டாங்க? அதே வந்து கமருதனுக்கு வேற வந்து மண்டே அவங்க பிஆர் டாபிக் கொண்டு வந்ததே அவன் மேல காண்டாய வாரம் பூரா அவங்களை நோண்டிட்டு தான் இருக்கான். அவனே திருப்பி 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 ட்ரிகர் பண்ணி அவனே வச்சு வேலை வாங்குறதுலாம். நான் இப்பயும் சொல்றேன், சாண்டா நடிச்சாருந்தா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் எனக்கும் தோணுது. ஆனா நீ பண்ணது பெரிய மாதிரி பண்ணிட்டு இல்ல ப்ரோ கேளுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுமா, அவன் நடிக்கிறது நடிக்காதெல்லாம் அடுத்த மேட்ரு. அங்க அடிச்சு கீழே தள்ளி விட்ட அடுத்த செகண்டே அங்க கட் பண்ணாலே அவங்களுக்கு ரெட் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்தே அதான். there was no remorse. மெடிக்கல் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போதே முடிஞ்சிருச்சு. சபரி அவனுக்கு கேட்டா தெரியுமா வீக்கெண்ட்ல, இந்த எங்களுக்கு வந்து இங்க வந்து சேஃப், எங்களுக்கு வந்து இங்க எதுவும் ஆயிராதுன்றதுக்காக நீங்க எது வேணாலும் பண்ணலான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா. அங்க அவ்வளவுதான் மேட்ரு. இங்க வந்து எதுவும் ஆயிராதுன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணலாம்லாம் இல்லை. அந்த மாதிரிதான் போகுது அது. அது கரெக்ட் நீங்க சொன்னது. ஆனா இவ்வளவு சீசன்ல இந்த மாதிரி யாருமே டாக் விட்டது இல்லல்ல. அவங்களுக்கு வந்து people do know, people do understand. ஓகே இது வந்து தப்பு தெரிஞ்சுதான் பண்ணாங்க. ஆமா இது உண்மையிலே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. அதையும் வீடியோ விட்டுருக்காங்களே இந்த மாதிரி கண்ணு காட்டுறதும் அவங்களுக்குள்ள பேசி இது பண்ணிடுறதும் எல்லாமே காமிச்சிருக்காங்க. பட் அவ்வளவு தைரியம் வந்திருக்கு அவங்களுக்கு எப்படின்னு தான் தெரியல. சரி என்ன பொறுத்த என்னன்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கும் போதே முன்னாடியே அட்ரஸ் பண்ணிருக்கணும் போது. கமருதன் வந்து இருக்கும்போது ஸ்டார்டிங்லயே அந்த துஷார் கூட பண்ணும்போது பிரவீன் கூட நடந்த அந்த இதுலலாம் வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் ஹார்ஷா இருந்திருக்கணும். இல்ல தம்பி இது தப்பு அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி தப்பு பண்ணும்போது அதெல்லாம் சொல்லி சொல்லி சுட்டி காட்டியிருக்கணும். இது பண்றது நல்லா போக மாட்டேங்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும். மொத்தமா எதுவுமே சொல்லாம காட்டவே இல்லை. கம்மி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, நீங்க மன்மதனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்மு, குழந்தைங்க பிடிச்சிட்டீங்க கம்முன்ற மாதிரிலாம் சொன்னா அப்படிதான் இருக்கும். அது எதுக்கு சொன்னாருன்னா, டேய் இது குழந்தைங்க பாக்குற ப்ரோக்ராம, என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவனுக்கு உணர்த்தணுன்றதுக்காக. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா மண்டை, ஓ கரெக்டு தான் போலுது, அப்போ நம்ம உண்மையாவே வந்து நம்ம வந்து குழந்தைங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான். அதாவது இந்த இந்த டைம் என்னன்னா இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து இலைமறை காய் போல் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி சொல்லி சொல்லி விட்டாரு. நேரா சொல்லி இருக்கணும், நேரா நெத்தி போட்டு பாலிஷ்டா சொல்லிட்டாரு இவரு, போல்டா சொல்லி இன்டைரக்டா சொல்ற மாதிரி. ஆனா அவன் புரிஞ்சிக்கல, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான்.
நெத்தி பொட்டுலயே அடிச்ச மாதிரி சொல்லியிருந்தா கூட இந்த மண்டைங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்காது. அது வந்து கண்டிப்பா வந்து மேக்கர்ஸ் மேலேயும் ஹோஸ்ட் மேலேயும் தான் தப்பு. ஆமா அதாவது bro. எப்படின்னா, ஒரு ஒரு விஷச்செடி வந்து வளருது அப்படின்னா முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டு இருக்கணும். கிள்ளி எறிய வேண்டிய விஷயத்த நீங்க வெட்டி எறிஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த விஷயத்துல கமல் நல்லா புரிய வச்சிருக்காரு. இல்ல அது அப்படி கிடையாது. இந்த செடி இதுக்கப்புறம் தேவையில்லை, அதனால எரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். ம். இதுல வந்து டிஆர்பி இருக்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 2 ஷோ ஓட்டுன மாதிரி பண்ணதே இல்லையே. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரோ, அவ்வளோதான். ஆனா பட் லைஃப்ன்றது ஒரு இதுதானே ப்ரோ. இப்போ மகாநதி சீரியல்லையும் அவுட் ஆயிட்டார்ல அவரு. அது வந்து அஃபிஷியலா வரல, அது நம்ம வந்து எதுவுமே தெரியாம சொல்ல முடியாது. இல்ல ப்ரோ, 2-3 அபிஷியலா வந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். ப்ரோ இவனுங்க வந்து போறது எல்லாமே டுபாகூருங்களா தான் இருக்கிறானுங்க. எதையுமே வந்து இன்னும் அந்த சேனல் சைட்லேருந்து சொல்லலை. சும்மா இவனுங்க வந்து எக்ஸில் வந்து எடிட் பண்ணி போட்டு பார்க்குற நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு தான் இருக்கானுங்க. வரட்டும், சேனல் சைட்லேருந்து வரப்போகுது. பட் நல்ல பிளேயர் ப்ரோ. தனியா ப்ளே பண்ணியிருந்தானா அவனும் டாப்ல வந்திருக்கலாம் கண்டிப்பா. ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாம் அவன் நல்லா பண்ணிருப்பான் பாத்தீங்களா? இல்ல ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயும் கொஞ்சம் நல்லா தான் பண்ண, தண்ணி பிடிக்கிறது அதெல்லாம் எஃபெக்ட்லாம் நல்லா தான் பண்ணா. பட் வந்து கூட சேர்ந்த சேர்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தனியா ப்ளே பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். தருண் ப்ரோ ஸ்கூல் டாஸ்க்ல என்ன சார் நல்லா பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க. போயிட்டு வார்டனா ஒருத்தவங்களை இருந்தவங்களை போயிட்டு ஹக் பண்ணதான் வந்து நல்லா பண்ணாரா? என்ன தருண் ப்ரோ, நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வார்டன் கிட்ட போயிட்டு எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு முறை இல்லை. எஃப்ஜேவை போட்டு அடிச்சாங்கல்ல, போயிட்டு ஸ்கூல் பொண்ணுகிட்ட வந்து நீ வந்து ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா அந்த மாதிரி பண்ண தப்புன்னு. இது எந்த கேட்டகரியில் வரப்போ? சரி மக்களே, அப்புறம் என்ன கதை? வியானா தான் பெரிய கதை. பிரகாஷ் ப்ரோ, இனிமேல் உங்களுக்கு பங்கு இருக்கு. நீங்களும் நம்ம டீம்ல மெம்பர் ஆயிட்டீங்க. ஸோ வர்றதை ஷேரா பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா. ஆனந்த் ப்ரோக்கு ஒரு ஷேரு. ப்ரோ என்னையா ப்ரோ சேர்த்து விடுறீங்க? ஆனா நீங்க எனக்கு 100 ரூபாய் ஜிபே பண்ணதை நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. வர்றதே 100 ரூபா தான் ப்ரோ. எத்தனை பேர் ப்ரோ பங்கு பிரிக்கிறீங்க? என்ன ப்ரோ நீங்க? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. எவ்வளவு வந்தாலும் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸ்பீக்கர்ல இருக்க 7 பேருக்கும் பங்கு பிரிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, அப்ப நாளைக்கு நிறைய கண்டென்ட் இருக்குமா? செம்ம கண்டென்ட் இருக்கு நாளைக்கு. நம்ம இப்படிதான் எதிர்பார்க்கிறோம், ஆனா கடைசியில பார்த்தோன்னு நாளைக்கு வச்சுக்கோங்க. இருக்கு. ஆமாமா, பெரிய கண்டென்ட் மாஸ்டர் வராருல உள்ள. காலைல வரதா மதியானம் வரதா ப்ரோ? என்ன ப்ரோ? எப்போ வருவாங்க கேக்குறாங்க. பட் நாளைக்கு நாளைக்கு வருவாங்க ப்ரோ. 3 பேர் வருவாங்க. 3 பேர் வர்றாங்களா? பக்கெட்ல எதுக்குடா தண்ணி போட்டேன். கீழே வந்து கேக்குறாங்க, திருப்பி வியானா விக்ரம் ஃபைட்டா அப்படின்னு. பக்கெட் இருந்து அந்த இசு விட்டு வருவாரு ரசிகா. அங்க கனெக்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. சரி மக்களே, என்னாச்சு? சொல்லுங்க ப்ரோ. ஆனந்த் ப்ரோ பேசுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த பேபி வந்து உள்ள விக்ரம கூப்பிட்டு சொன்னப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருப்பாரு.
சரி, வெளியில இருந்து வர்றவங்க அவங்கள பத்தின இத வந்து கிளியர் பண்ணிக்கணும். என் மேல தப்பு கிடையாது, உன் மேலதான் தப்புன்றத வந்துட்டு ஒரு இது கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு அதை அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. அட் த எண்ட் நீங்க போய் பார்த்து என்ன ஏதுன்றத புரிஞ்சுக்கிற வரை அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சம்திங் அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஷி வாண்ட் டு ட்ரை. நான் என் மேல தப்பு கிடையாது, உன் மேலதான் தப்புன்ற மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அதைத்தான் எல்லார்ட்டையும் யார் யார் கூடலாம் சண்டை நடந்துச்சோ அவங்க எல்லார்ட்டையும் போய் அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், பாவம். இல்ல இவங்க லாஸ்ட் சீசனும் இல்ல அதுக்கு முந்தின சீசன்ல பார்த்தாவே எப்பயுமே வந்து செலிப்ரேஷன் வீக்ல வன்மத்தோட போனதெல்லாம் வந்து வன்மத்தை தான் கக்குன்றது தெரியும். ஸோ இவங்க ஏன் வந்து உடையிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்டா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே தான் வந்திருக்கிறீங்கன்னு அப்படியே நினைச்சிட்டு போங்களேன். அது உண்மையா பொய்யோ நீ வந்து உன்னை நம்பணும்ல. நான் வந்து நல்லா பண்ணவே வந்தேன்னு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் எப்படி வந்து ஆடியன்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்க? பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல. ஃபைனல் வீக்கில் வந்துட்டு நீ உன் நம்பிக்கை நீயே இழந்துட்டேன்னா உன் மேலே எப்படி ஆடியன்ஸ் நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவான்? இங்க யாருக்குமே வந்து இங்க வின் ஆகணும்னு இது ஆசையே இல்லைங்க. அதான் இப்ப பிரச்சனையே. அங்க இருக்க யாருக்குமே வந்து நான் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த இதுவே இல்ல. ஆசைன்றத விட நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. நம்பிக்கை இல்ல, ஆசையுமே இல்லைன்றேன். யாராவது ஒருத்தவங்க வந்து நான் கப்படிக்கணும்னு சொன்னாங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க பார்ப்போம். யாருமே இல்லை. ஜெயவன் நான் கப் அடிச்சுதான் போகணும்னு சொல்லி வேணா சொல்லிடலாம். யாருமே இல்ல ஆக்சுவலி. இதுவனுக்கு சபரிக்கு வந்து டவுட் வந்துச்சு. என்ன ஒரு எல்லாரையும் இப்போ இந்த வீக்கே அனுப்புறாங்க, இந்த வீக்கே முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த வீக்கே முடிஞ்சா நல்லா தாண்டா இருக்கும் எங்களுக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க. அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பாத்தியா? என்ன டாபிக்? நம்ம போஸ்ட் போட்ட தெரியுமா? கம்பருத்தின் வாழ்க்கையை அழிச்சு யாருங்க எனக்கு பெரிய கொஸ்டின் அதான். இப்ப வந்து மேல ஏத்து ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாரும் பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஆமா ஆமா இருங்க நான் கொண்டு வரேன். என்னால தூக்குங்க. இருங்க ப்ரோ, வரிசையா போலாம். கீழே இருக்க லிசனர்ஸ் உங்க கமெண்ட் நீங்க போட்டுருங்க. மேல போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும். இப்ப யார் டைட்டில் வின்னர்? பாரு வெர்ஷன். இப்போ வந்து பாரு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நாங்க தான் வந்து இங்க பெரிய ஃபேண்டம், நிறைய பேர் இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என் கொஸ்டின் என்னன்னா, அந்த நிறைய பேர் இருக்க ஃபேண்டம் இப்போ யாருக்கு ஓட்டு போட்டு அவங்கள டைட்டில் ஆக்க போகுது? கம்புடுதன் வாழ்க்கையவே அழிச்சிட்டு ஏடின்னு காரி துப்புன காணா வினோத்தியா? கதவை திறந்தாச்சுமா வெளியில போ அப்படின்னு சொன்ன விக்ரமையா? அடைச்சி வெளில போ அப்படின்னு சொன்ன திவ்யாவையா? போடி அப்படின்னு சொன்ன திவ்யாவையா? இல்ல விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ண சபரியவா? இல்ல பாருவோட விக்டிம்ஸ் ஆன சாண்ட்ராவா இல்ல அரோராவா? இந்த 6 பேர்ல யாருக்கு அந்த பெரிய ஃபேண்டம் ஓட் பண்ண போகிறது நீங்க நினைக்கிறீங்க? ஓட் பண்ண போது நீங்க நினைக்கிற உங்க ஒப்பீனியன் தான். இந்த அன்அபிஷியல் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் ஓட் வந்து இது பண்றாங்களா இல்ல ஹாட்ஸ்டார்ல தூக்கி குப்பையில போடுங்க? நான் சிம்பிளா சொல்றேன். இந்த 6 பேர்ல இப்ப இந்த 6 பேர்ல சொல்லுங்க நீங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அன்அபிஷியலா குப்பையில போடுங்க. எனக்கு வந்து அது ஃபுல் ஃபேக். அதுல வந்து காசு வாங்கிட்டு தான் 1 2 3 போடுறான். அவன்லாம் ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. நீங்க வந்து இப்ப வந்து இப்ப பெரிய ஃபேண்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஃபேண்டமோட ஓட்ஸ் இப்ப இந்த 6 பேர், இந்த 6 பேர்ல யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? கானா வினோத். கம்புடுதன் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஏடின்னு சொல்லி துப்புனவர் இருக்கியா? அந்த அளவுக்கு போயிட்டாங்களா என்ன அவங்க? அவர் வந்து எடுப்பாரு கைப்புல ப்ரோ. அவர் யார் என்ன சொன்னாலும் உடனே மேனிபுலேட் ஆயிடுவாரு. ஸோ அதனால வந்துட்டு பட் இருந்தாலும் அட் த எண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேபியோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால கம்புதீனுக்கு தான். இல்லங்க, பேபிட்டே பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப பேபி வெளில போகும்போது சொன்னாங்க என்ன வேணாலும் பண்ணு, அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிடாதான் சொல்லி தானே அனுப்பிச்சாரு அவரு. அப்படித்தான் அனுப்பிச்சாரு. பட் வெளியில போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாதுல்ல.
யார் வின் பண்ணா பாரு ஃபேன்ஸ் காண்டாவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு உள்ள சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏங்க மன்னிப்பு சாண்டால மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க வேற. நானும் திருப்பி கீழே திருப்பி கமெண்ட் சொல்றேன். பார்த்தியா? கீழே கமெண்ட் பார்த்தியா? வியனாவை மிஸ் பண்ணிட்டியா? வியனாவை சேர்த்தியா? வியானா டேய் சேர்ப்பேனா? டைட்டில் வின்னருக்கான போட்டிமா? இன் வியானாக்கு நான் ஏமா கேஸ் சேர்க்க வந்து போறேன்? இன்கேஸ் வந்து சாண்ட்ரா வந்து டாஸ் எடுக்கலனா, மணி பாக்ஸ் எடுக்கலனா, இப்போ சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க பாரு. பாரு பண்ணது தப்புன்றனால தானே மன்னிப்பு கேட்டாங்க. பாரு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சாரின்னு ப்ரோ கேட்காத ஆளே. நீங்க அதை கரெக்டா நீங்க கேட்டு பாருங்க. அந்த ஒரு இடத்துல கூட மன்னிப்புன்ற இதுவே வந்திருக்காது. நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்ப அதுக்காக தான் நான் அனுபவிக்கிறேன். அதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர்த்து என்ன மன்னிச்சிருன்ற வார்த்தையே அந்த லிஸ்ட்ல இல்லை. அப்போ கடைசி பாக்குறப்ப வரைக்கும். அந்த அவங்க பேசிட்டு போறப்ப 2 பேர் தான் வாய்ஸ் விட்டாங்க. ஒன்னு அரோரா, ஒன்னு வந்து விக்ரமன். அரோரா சொல்ல சிரிச்சுக்கிட்டே வந்து சாரி கேக்குது பாரு அப்படின்னு. விக்ரம் ஒரு திவ்யாவே சொன்னாங்கல்ல, நீ எல்லாம் பேசவே கூடாது, வெளில போடி அப்படின்னாங்க தெரியுமா? அப்போ கொலப்ஸ் ஆகும் ப்ரோ கண்டிப்பா. எனக்கு அதான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆவுன்னு சுத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இவ்வளவு கத்தி இப்ப என்ன பண்ண போறீங்க? கடைசி இந்த 6 பேர் தான் ஜெயிக்க போறாங்க. இதுல யார் ஆக்சுவலி ஜெயிச்சா கரெக்டா இருக்கும் தான் கேட்டேன். அன்அஃபிஷியல் போட்டு தான் ப்ரோ நான் நினைச்சேன். என்ன இவரெல்லாம் 2 லட்சம் போயிட்டாரு, எங்கெல்லாம் ப்ரோ நீங்க 50 அது ஆயிடுச்சு, அப்பவே தெரியலையாங்க? 40 கேளுங்க. லட்சம் கட்டிக்கிறாங்க. நான் அன்அஃபிஷியலை எப்போ நம்புவேன் அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்றதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு அங்க ஓட்டு இருக்கு அப்படின்னா அன்அஃபிஷியல் நம்பர்ல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கானா வினோத் வந்து அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி இவ்வளவு ஓட்டு வரும்னு எனக்கு நினைக்கிறீங்க? அது தெரியல, எனக்கும் சுத்தமா தெரியல. கனவித்து பேசலன்னா கூட ஓட்டு போகுது. அவரு எந்த ப்ரோமோல கூட அதிகமா அவர் வரவும் இல்லை. எப்படிதான் அவ்வளோ ஓட்டு விழுதுன்னு நானும் யோசிப்பேன். சரி ஓகே, ஒன்னே ஒன்று எப்படிதான் சொல்றேன் கேளுங்களேன். ஃபார் அ ஃபேக்ட், போன வாரம் ஓட்டிங்ல அவர் நம்பர் 1 கிடையாது. அஃபிஷியல் ஓட்டிங்ல, நாட் அன்அஃபிஷியல். அஃபிஷியல் ஓட்டிங்லேயே இவர் நம்பர் 1 கிடையாது. ஸோ நீங்க வந்து அன்அஃபிஷியல் நம்பணுன்ற அவசியமே கிடையாது. நான் அதையும் போட்டுன்னு இருப்பேன் ப்ரோ ஓட்டு. அன்அஃபிஷியல் பார்க்கறது கூட இப்பெல்லாம் இல்லை. நான் இப்போதான் இவங்க வந்து எப்போ பார்க்கணும்னா, பொழுது போல வேற கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா அன்அஃபிஷியலை பார்த்து சும்மா போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் அன்அஃபிஷியல் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அன்அஃபிஷியல் முன்னாடி நடக்குது எதுவுமே இல்லை. ஃபேக்டே கிடையாது அன்அஃபிஷியல். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு போடலாம்ல ப்ரோ. இப்ப ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் போற ஸ்டார்டிங்ல இல்ல இருந்து இல்ல அன்அஃபிஷியல்ல நீங்க ப்ரோக்ராம் செட் பண்ணியே போடலாம். இல்ல ப்ரோ, ஹாட்ஸ்டார்லயே நான் 10 ஓட்டு போட்டுற மாதிரி காமிச்சிருக்கு. 10 பாயிண்ட் காட்டும். அது 50 அப்படியே ஓட்டே இருந்திருக்கு. போட்டிருக்கேன். 50 இருந்திருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதுல 50 ஓட்டு இருக்கும் முன்னாடிலாம். நான் 4th சீசன்ல நான் போட்டிருக்கேன் 50 ஓட்டு ஆரி ப்ரோக்கு. 50 ஓட்டுலாம் அழகா இருக்கும். சரியா பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஸ்பிளிட் பண்ணி சூப்பரா போடுவோம். போட்டிருக்கேன். ஒரு ஓட்டு தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனையே. இப்போ அதான் சொல்றேன்லங்க. இப்போ வந்து அடுத்து என்னன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணலாம். இவங்க வந்து ஓட்டிங்லாம் இல்லை. இப்போ அன்அஃபிஷியலா நம்பாதீங்க. சிம்பிள். அஃபிஷியல்ல போன வாட்டி காண வந்து நம்பர் 1 கிடையாது. நம்பர் 2 கூட நம்பர் 2வா விக்னேஷ்? நம்பர் 2 நம்பர் 3 அது காணா வினோத். யாரு 3 நினைக்கிறேன். அது தெரியாது எனக்கு. பட் டெஃபினெட்லி நாட் நம்பர் 1. அது மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் 3 டேஸ் 2ல இருந்தாரு. அந்த Thursday Friday வந்து மாறிடுச்சு. ஸோ வந்து he was not number 1 அப்படின்ற போது anything is going to change. எல்லாம் என்ன வேணாலும் மாறலாம். இந்த வாரத்துல தெரியும் என்னன்னு. இந்த வாரத்துலயும் இருக்கணும். அடுத்த வாரத்துல நாமினேஷன் இருந்தாங்கன்னா தட் இஸ் வெரி குட். இப்போ அரோராக்கு அதான் இப்போ பெரிய வீக்னஸ் ஆகும். இந்த வாரம் ஓட்டிங்ல இல்லை, அடுத்த வாரம் ஓட்டிங் வர்றாங்கன்னா இந்த வாரம் ஓட்டு இல்லைன்ற போது நிறைய பேர் வேற ஏதாச்சும் ஃபேனாக ஓட்டு போடுவாங்க. இப்போ அது பிரச்சனை இருக்கு. மணி பாக்ஸ்ல கூட பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லையா ப்ரோ? எடுத்து வச்சு நம்ம சேர்த்து வச்சு அதுதான் எடுத்துட்டு போற மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் அதுல எவ்வளவுதான் சேர்க்க முடியும் உங்களால இன்னும் 3 டேஸுக்கு? பெருசா எதுவுமே சேர்க்க சேர்க்கலாம் முடியாது ப்ரோ. இப்போ கேளுங்களேன். இப்போ 100 ரூபா நோட்டை தூக்கி போட்டுருக்காங்க. அடுத்து 500 ரூபா நோட்டை போட்டாங்கன்னா இவங்கள கண்டிப்பா 50 வந்து ஸ்மார்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மணி பாக்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா பாதி பாதி வந்துச்சுனாலே கண்டிப்பா வச்சிரும். பாதி பாதி வந்தா கண்டிப்பா எடுத்துருவாங்க. பாதி பாதிலாம் வெயிட்டே பண்ண மாட்டா. சரியா 20 தாண்டினாலே சாண்டா எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. 20 தொட்டுச்சுனாலே சாண்டா எடுத்துருவாங்க. அரோரா சொன்னா எடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அரோரா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. விக்கல்ஸ் எனக்கு அவன் எடுக்க மாட்டான்னு தோணுது. அவன் நடிக்கிறான். இல்ல ப்ரோ, அவ வந்து என்ன சொன்னானா, நான் மக்களே அனுப்புனாதான் நான் போவேன். விக்கல்ஸையும் மேனிபுலேட் பண்றேன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. அது பொய். அது 1ஆம் நம்பர் பொய். அது துஷார் வந்துட்டு சொல்லி முடிஞ்சு போச்சு ப்ரோ. கீழே ஒரு கமெண்ட்,
ம். பாரு சென்ட் ஆஃப் பண்ண கூட வராத ஹேமந்த் தான் மிஸ் பண்றியா? ஹேமந்த மிஸ் பண்றியா? ஏய் ம். யாரியா? ஹேமந்துக்கு கூட பிடிக்கல ப்ரோ. ஹேமந்த் கூட பார்வை பிடிக்கலன்னா பாத்துக்கோங்க, நிலைமை அப்படி இருக்கு. இல்ல ரசீம் ப்ரோ, ஒரு வீடியோ ஒண்ணு போச்சு. பட் அது உண்மையா பொய்யா இல்ல எடிட்டடான்னு தெரியல. உள்ள அந்த டோர் பார்வதி போனதுக்கு அப்புறமா அந்த டோர் ஓப்பன்ல இருக்கும்ல, வெளியில இருந்து கல் அவுட் எரிஞ்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அப்படியே என்ன? ஆமா. ஓ, அது மட்டும் இல்ல, அவங்க அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. கம்பெனி தம்பி அவங்க அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே. ம். கல் அவுட் எரிஞ்சது உண்மைதானா? உண்மைதான். அப்படின்னு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, அடுத்து ஆக்சுவலா அடுத்து இவ்வளவு சொல்லுங்க. நேரம் என்ன? ம். சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி அந்த டோர் கிட்ட நின்னு ஆமா முடிஞ்சது கேட்டதா சொன்னாங்க. ஆமா கரெக்ட். இது வேற. நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல அடுத்து இருக்க ஸ்பீக்கர் அடுத்து யாரு சொல்லுங்க. காணாம சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்பீக்கர் யாராவது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்க டாப் 3ல தான் கானா வினோத் இருந்தாங்க. அதுல சாண்ட்ரா எத்தனை இடம் இருந்தாங்க ப்ரோ? அதெல்லாம் சொல்ல கூடாது. அதான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கானாவன சொன்னதுக்கு ரீசனே வந்து அன்அபிஷியலா ரொம்ப நம்ப வேண்டாம். ஏன்னா அன்அபிஷியல் வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்குன்றது ஒரே காரணத்துக்காக தான். எந்த காரணத்துக்கும் இல்ல, நரேட்டிவ்காகலாம் இல்ல. அன்அபிஷியல்ல கானாவன நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கிட்டத்தட்ட 50% பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல. ஓவரால் எல்லா 4 பேர்த்தோட சேர்த்து தான் இவர் ஒருத்தவரோட ஓட்டுன்ற மாதிரி காட்டுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த அவ்வளவுலாம் சீன் இல்லைங்க. அவ்வளவு சீன்லாம் காணாக்கே ஆனா இல்ல. இந்த டைம் வந்து லேடிஸ் தான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா லேடிஸ் அப்படிதான் அடிச்சுட்டு போறாங்க. லாஸ்ட் டைம் வந்து இவர் அடிச்சாரு முத்து, அதுக்கு முன்னாடி அர்ச்சனா. சோ இந்த டைம் லேடிஸ் இதுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பாப்போம், அடிச்சாங்கன்னா நல்லதுதான், அடிக்கலாம் கூட நல்லதுதான். நோ ப்ராப்ளம்ஸ் ப்ரோ. சரியா இப்போ வந்து யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. ஸோ என்னன்னா பண்ணிட்டு போட்டோம். ஆமா, ஏன்னா மெயின் டீம் போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கோம், சண்டை எல்லாம் நடக்காது. சண்டே இல்லையே இன்னைக்கே பீஸ்ஃபுல்லா தான் போச்சு. இந்த எல்லாமே வியானாதான் ஒற்றுமையா திவ்யா பக்கம் இருக்காங்க. சுத்திக்கிட்டே வந்து இருக்கு. ஒருத்தவங்க குழப்ப ஏத்துனா கூட இது ஒன்னாதான் இருக்காங்க. திவ்யா மட்டும் தான் லைட்டா எல்லாரையும் குறை சொல்ற மாதிரி, ஆமா கரெக்ட் நீ சொல்றது, இவங்க அப்படிதான் பண்றாங்க, இவங்க இப்படிதான் பண்றாங்கன்ற மாதிரி தான் ஹைலைட் பண்ணாங்க. ஆனா சில பேர்லாம் வந்து இல்ல, அவங்க வந்து வெளியே வந்து உள்ள இருப்ப நம்ம ஹாப்பியா இருப்போம்னு நினைச்சோம். பட் நம்மள வந்து இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. ஓகே. பட் கேம் எப்படிதான் ப்ரோ, சேஞ்ச் எனக்கு ஆகும் தெரியல. தெரிஞ்சு சாண்ட்ராவே எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்லயே இல்ல போல இருக்கு. இருக்கிற மைண்ட் செட்லயே இல்லையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு எங்க அப்படிதான் இருக்கு. பிரச்சனையா எனக்கு சொல்லிட்டு தானே இங்க போயிருக்கான், டைட்டிலுக்கு ட்ரை பண்ணாத அப்படின்னு. பட் அவங்க எடுப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன என்னன்னு தெரியல. விக்ரம் எடுக்கிறதுக்கும் இவங்க வேணாம், நீ நல்ல பிளேயர்ன்ற மாதிரி சொன்னாங்க. விக்ரம் வந்து சொல்றப்ப இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மைண்ட் தாட்ல இருக்கேன்ற மாதிரியே பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு வந்தே சொல்லியிருக்கான். நான் வெளியே போறேன்ற மாதிரி தான் விக்ரம் சொல்றாரு. நான் எடுத்துட்டு வெளியே போறேன்ற மாதிரி தான் சொல்றாரு. எனக்கு டைட்டில் மேல ஆசை இல்லை, எனக்கு வேணாம், நான் என் குடும்பத்தோட இது பண்ற மாதிரி நான் வெளியே போறேன்ற மாதிரி தான் சொல்றாரு சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா வந்து வேணாம், நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்க கேம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. பட் என்ன ஆகும்னா தெரியல. அதுலயே புரியலையா ப்ரோ? அவன் எடுத்துட்டா இவங்க எடுக்க முடியாதுன்றதுக்காக தான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க கிளியரா. இன்கேஸ் வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா அப்புறம் க்ளோஸ் ஆயிரும்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் வை. ஆனா பட் நீங்க நடந்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் வருமானே தெரியல ப்ரோ. அதுதான் மீனாவே இருக்கு. மணி பாக்ஸ் சும்மா இப்ப இருக்கிறத கூட்டி பார்த்தாலே 1,00,000 தொட்டுச்சான்றதே தெரியல. இவங்க ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஓடி போய் இன்னும் மேபி நாளைக்கு இல்ல நாளான்னைக்கெல்லாம் வெளியில கொண்டு போய் காரை கண்டிப்பா நிறுத்தி வெளியே ஓடி போய் விட்டுறேன். எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சாங்கன்னா இவங்க இங்க இருந்து ஓடுறதுக்கே பாதி நேரம் ஆகி போயிடும். அங்க உள்ள போய் கண்ணில் படுறதை எடுத்துட்டு என்ன 2,00,000 மணி பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு போவாங்களா? அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. கூட யாருமே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி இந்த 6 பேருமே என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு மாதிரி டைட்டிலுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல,
மணி பாக்ஸுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல. 6 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க ஜெயிச்சுக்குன்ற மாதிரி தான் ஆடுறாங்க. அவங்க 6 பேருமே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் கிளியராவே தெரியுது பார்த்தாலே ம். இன்ட்ரெஸ்டே இல்ல யாருக்குமே. அதுதான் லாஸ்ட் டைம் விஜய் சேதுபதியும் ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு உள்ள கார் இருந்தது கூட அவங்க அவ்வளவு காசு எடுக்கல. இன்கேஸ் வெளியே கார் விட்டா யாரு ஓடி போய் யார் எடுத்துருவா? இவங்க ஓடுற மாதிரியா இருக்காங்க. நான் போல, நீ வேணா போயிட்டு வா, யாரு ஓடுறாங்களோ நீங்க போடுங்க இல்ல ப்ரோ, மட்டும்தான். இந்த திவ்யா சொன்னாங்க, எனக்கு தெரியும் மேல வந்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல, பாருங்க பாருங்கன்னு. ஏமா அதான் உனக்கு தெரியும் இல்ல, மேல நீ ஏறி எடுக்கலாம்ல. ம். திவ்யாக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா திவ்யாக்கு தெரிஞ்சிருச்சு 200% அவங்க ரைட். வந்துருவாங்கன்னு. இது வேற யாரோ தானே எடுத்துட்டு போறாங்க, நம்ம ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்களே சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு, அதுவும் வாய்ப்பு இருக்கு. திவ்யா கண்டிப்பா கேஷ் எடுக்க மாட்டாங்க. மணி பாக்ஸ் அவங்களுக்கு இல்ல. திவ்யா எடுக்க மாட்டா 200% சொல்லிட்டு போயிருக்காங்க இல்ல, அதை எப்படி எடுப்பாங்க? 200% சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த தைரியத்துலதான் அவங்க எல்லாமே பேசுறாங்க, எல்லாமே இது பண்றாங்க, ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஏவிக்கு இப்ப கூட கண்டென்ட் ஏதோ ரெடி கிச்சன்ல பண்றாங்க. பிரச்சனை கூட. ஆமா, இன்னமும் கிச்சன்ல கூட சொன்னாங்களே, கப்பு கழுவல, அங்க இருந்து நான் இது எடுத்தேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்தேன், ஹைலைட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. சாமான் கழுவல. போங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இவங்க சும்மா இவங்களுக்கு எப்பவுமே இப்படித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் போகணும். இல்ல அவங்க எப்பயாச்சும் கிச்சனை விட்டு வேற எதனா செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க மட்டும் மத்தவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல, ஏதோ ஒரு டைம் பாத்ரூம் கழுவிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வாரம் ஃபுல்லா பாத்ரூம் கிளீன் பண்ணினே, ஒருத்தங்க கூட எதுவுமே சொல்லியா, நான் இப்படி கிளீன் பண்ணேன் அப்படி கிளீன் பண்ணேன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும் பாத்ரூம் டீம்ல இருக்காங்களான்னு. ஓகே, ஒரே நிமிஷம். எங்க பாஸ் பேசிட்டோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். மணி 1:10 ஆயிடுச்சு. பாஸ் பேசுங்க பாஸ். ஓகே பாஸ் என் பேரே மாறிடும் நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல என்னன்னா, நீங்க மணி பாக்ஸ் பத்தி கேட்டீங்களா, என்னுடைய அசம்ஷன் என்னன்னா, நான் ஈஸியா சொல்றேங்க, நாளைக்கு துஷார உள்ள அனுப்புங்க. அரோரா துஷார பாத்துட்டாங்கன்னா துஷார் கிட்ட சொல்லி அனுப்புங்க. எக்ஸாக்ட்லி மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. துஷார உள்ள அனுப்புங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான். இப்ப சும்மா அவங்க விக்ரம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டு நான் போகணும். துஷார வந்து பேசிட்டு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டாக்கிங் டு யூ. நான் வந்து கேம்ல விட என் பேரு தான் நீ ரொம்ப யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லு, கண்டிப்பா முடிஞ்சிரும். எஸ் பேபி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விக்ரம்ல ஃபார் ஷூர் எடுக்க மாட்டாருங்க. அவர் சும்மா வந்து he's just saying baby, he's just saying to kind of நான் எடுக்க போறேன் அந்த ஒரு சிம்பத்தி கைண்ட் ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்றாருன்னு தோணுது. அண்ட் வினோத்லாம் எடுக்க மாட்டாரு. சாண்ட்ரா பேபி எடுக்கலாம், ஓகேங்களா. திவ்யா ஃபார் ஷூர் எடுக்க மாட்டாங்க. சபரியும் ஐ டோன்ட் நோ. சபரி இட்ஸ் 50-50, பட் சாண்ட்ரா ஃபார் ஷூர். இல்ல, ஆக்சுவலி சபரி கண்டிப்பா எடுக்க மாட்டான். சபரி இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்லயே வந்து மக்கள் தான் எல்லாமே பண்றாங்க, நம்ம எதுக்கு இது பண்ணோம், கடைசி வரைக்கும் இருக்கலாம், மக்களே வெளியே அனுப்பணுன்ற டைட்டில் பேசிட்டாரு. அவருக்கும் கேஷ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலா ஒன் திங் என்னன்னா, அவன் வந்து கேஷ் வந்து எவ்வளவு கூட்ட முடியுமோன்னு தான் பாக்குறான் பாக்ஸ்ல. சரி நீங்க எல்லாம் வைங்க, கடைசியில கனவு எடுத்துட்டு போறது. இல்லங்க, யாருமே சரியான எஃபர்ட்டே போட ஆனா தான் நிறைய 2 டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. டைட்டில் வின்னர் அப்படின்னு 2 டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு கங்கனா வினோத். பாப்போம். ஓகே, அப்புறம் மக்களே என் பண்ணிடலாமா? நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணும். ஆமாங்க, ஆஃபீஸ் பண்ணுங்க. இவங்க வேற 100 ரூபா போடுறாங்க, அது வேற வாங்குறதுக்கு வேற பேங்க் எல்லாம் போய் இது பண்ண வேண்டியிருக்கு, செலான்லாம் ஃபில் பண்ணணும். வேற எல்லாத்துக்கும் ஆர்டிகல் வேற பண்ணணும், பிரிச்சு ஒரு ஹோஸ்ட் என்னென்ன பண்ண வைக்கிறாங்க. சொல்றேன்ல, உனக்கு எக்ஸல் ஷீட் போட்டு டேபிள் மெயின்டைன் பண்ண சொன்னா கேட்குறியா நீ? அதானே, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. ஐடினால எக்ஸல் தானே ப்ரோ. அதானே. ஓகே, பாய் கைஸ். பாப்போம் நாளைக்கு பாப்போம். நாளைக்கு இதோட பண்ண ஏதாச்சும் நினைக்கிறேன். தலைவன் வர்றான், பை, டேக் கேர். எல்லாரும் வாங்க. பை.
ஃபன்னா பாய் ப்ரோ, டேக் கேர். இல்லையான்னு தெரியலையே. இருக்கு நாளைக்கு இருக்கு ஸ்பீக்கர்ஸ் லிசனர்ஸ் கண்டிப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் பை பை, டேக் சண்டே கேர், டேக் இருக்கு கேர், பை வாங்க. பை.